டேய் சொல்றது கேளுடா. இப்போ நல்லா தானே இருக்கும். ஆனால் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கை நாசமாக போயிடுண்டா. இதில் யோசிக்க என்னடா இருக்கு? உன் நல்லது தான் சொல்கிறேன். நீ சேர்ந்துருக்க கேங் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஸ்மக்லிங் கேம்லிங் கண்டிப்பாக உன் இழுத்துட்டு போயிடுவாங்க. நீ நினச்சாலும் வெளியே வர முடியாது. நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையா? வேணாண்டா, அந்த குரூப்போட சேராதடா. அவங்க பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கோ. சொல்கிறத கேளுடா. டேய், உனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, சொந்தம்னு சொல்லி யாரும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ தானே பார்த்துக்கணும். காசுக்காக எதுனாலும் செய்வியா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன இப்படி பண்ணிட்டாங்க? எந்த இடம் அது? திருச்சி தான். 2 பேரும் வேற வேற ஊர். படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சு. வந்தமா படித்தமா போனோமான்னு இல்லாமல் தேவையா அதெல்லாம்? அதான் தப்புன்னு சொன்னாலே கோவம் தான் வருது. நல்லதுக்குன்னு அது யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. அதுவும் சரிதான். ஹென்ரி பீட்டர் பிரதர் 4 லொக்கேஷன் அமைச்சிருக்காரு. எனக்கு முதல் லொக்கேஷன் ஓகே. உங்களுக்கு? எனக்கும் அப்படி தான் தெரியுது. வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஓகே மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், போய் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அடிச்சுன்னு இப்போ உடனேவா நடக்குது? இல்லை, ஃபர்ஸ்ட் சீனுக்கும் செகண்ட் சீனுக்கும் 2 மாதம் கேப் இருக்குது. ஸ்கிரிப்டில் அப்படி தானே இருக்குது. கொடுங்க. என்ன டைட்டில் எழுதாமல் இருக்கீங்க? ஓ, போட்டா சரி. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? அதான் சார். அந்த வீடுங்களா? ஆமாம் சார். அது தேவநேசன். ஆமாம் ஆமாம் சார். அதான் சார், அதான் சார். தேங்க்ஸ். வாங்க சார். யார் நீங்கள்? இது ராஜ் வீடு தானே? ஆமாம். என் பேர் விக்னேஷ். விக்கின்னு சொல்லுங்கள், தெரியும். விக்கியா? ம். உட்காருங்க. நல்லா உட்காருங்க. தேங்க்ஸ் அங்கிள். ராஜ் எங்க அங்கிள்? நீ அவனை பார்த்து 2 மாதம் இருக்கல்ல? நீ போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. சரிங்க அங்கிள். இங்கே இல்லைப்பா, மாடியில் ஒரு ரூம் இருக்குது.
அங்கிள் அங்கிள் எங்கேயும் காணோம். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்களும் ராஜன் தனியாகவா இருக்கீங்க? இது என்ன பிரமாதம், 500 ஏக்கரில் எஸ்டேட்டே இருக்குது. இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடு. அங்கிள் அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அங்கிள். ராஜ் எப்படி இருக்கான், எங்கே இருக்கான், எப்போ வருவான்? அவனை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். ராஜ் என்னுடைய ஒரே பையன். என்னுடைய எல்லா சொத்துக்கும் ஒருத்தன் தான் வாரிசு. என்னுடைய உறவு, சொந்தம், பந்தம், எனக்கு இருக்கிற எல்லாமே ஒருத்தன் தான். எல்லாம் வெறும் கனவாகவே போயிடுச்சு. இப்போ அவன் இறந்து 2 மாதம் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையை நீ தானே பார்த்துக்கணும். காசுக்காக எதுனாலும் செய்வியா?
அங்கிள் உங்கள் பையனுடைய சாவுக்கு நான் தான் அங்கிள் காரணம். அங்கிள் என் கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன் அங்கிள். அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இந்நேரம் சரியாக இருப்பான். அவன்கிட்ட சாரி கேட்கலாம் தான் அங்கிள் இங்கே வந்தேன். ஆனால் அவன் செத்துருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அங்கிள். சாரி அங்கிள், செய்யணும்னு செய்யல அங்கிள். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்கள் பையனுடைய கேஸு இப்போ ஓரளவு நெருங்கிட்டோம். உங்களிருந்து ஒரு உதவி எனக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். உங்கள் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் விசாரிச்சாச்சு. கடைசியாக உங்கள் பையன் வந்து விக்கின்னு ஒரு பையன்கிட்ட தான் பேச போகிறத சொல்லியிருக்காப்புல. எங்களுக்கும் விக்கி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. விக்கியை தான் நான் விசாரிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா இல்லாதனால ஏதோ மேன்ஷன் ரூமில் தங்குவான் போலக்கு. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த பையனை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கஷ்டம்தான் சார், ஒரே பையனில். புரியுது. விக்கியை பற்றி உங்கள் பையன் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? திரும்ப திரும்ப கேட்கணும், தப்பாக நினைக்காதீங்க சார். எப்படியும் பிடிச்சிருவோம் சார். அந்த பையனை எனக்கு தெரியும் சார். அவன் பேர் விக்னேஷ். ஆனால் விக்கின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பையன் என் பையனை கொல்லலை சார். என் பையன் சுயநினைவோட 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அப்போ விக்கியும் என் கூட தான் இருந்தான். அவன் என் பையனை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பைக்லேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடி, பிரெயின் ஹெமரேஜ், அவ்வளோதான். இது கொலை இல்லை சார். இல்லை சார், சந்தேகம் வந்துட்டு விசாரிக்கிறது நல்லதானே சார்? பையனுடைய அப்பா நான். எனக்கு எந்த சந்தேகம் இல்லை சார். கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? அவன் சாவுக்கு நான் தான் அங்கிள் காரணம். அவனை கொண்டது நான் தான் அங்கிள். என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். தப்பு பண்ணிட்டேன் அங்கிள். மன்னிச்சிருங்க அங்கிள். தெரியாம பண்ணிட்டேன் அங்கிள். எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. என் பையன் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் உன்னை ரொம்ப நேசிச்சான்ப்பா. நீ தப்பு செய்யக்கூடாது, நல்லவனா வாழணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். நீ ஜெயிலுக்கு போயிட்டா அவன் செத்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிருமாப்பா. நான் போயிட்டு வரேன் அங்கிள். எங்கப்பா? ஆனால்
நீங்கள் செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அங்கிள். நான் ஒன்று சொன்னா கேட்பியா? சொல்லுங்கள் அங்கிள். என் ஒரே பையன் இறந்து போயிட்டான். இனிமே நீ எனக்கு பையனாரு இருப்பியா? அங்கிள் அங்கிள் அப்பான்னு சொல்லுப்பா. பையனாவா? நம்புற மாதிரியா இருக்கு. திஸ் இஸ் இம்பாசிபிள். ஏன் முடியாது? தான் பையனை கொன்னவனை மன்னிக்கிறதே பெருசு. மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவனை பையனை ஏற்றுக்கிறது நம்புற மாதிரி இல்லை. எப்பா இது கதை இல்லைப்பா, இது உண்மைப்பா. எப்படி? அப்பா பேர் என்ன? தேவநேசன். தேவன்னு வச்சுக்கோ. ம். பையன் பேர்? ராஜ். ஆ, புரியலையா? ஓ, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. தேவன் தேவநேசன். அப்போ நம்ம எல்லாம் தான் விக்னேஷ். புரியுது, நம்புறேன். That's it. தேவன் மன்னித்த பாவங்களை மீண்டும் தீரக்க முடியாதே. தேவன் மன்னித்த பாவங்களை மீண்டும் தீரக்க முடியாதே. மன்னிப்பு பெறாத பாவங்களை, மன்னிப்பு பெறாத பாவங்களை ஒருவனும் மறக்க முடியாதே, ஒருவனும் மறைக்க முடியாதே. ஆனால் இன்னும் எனக்கு ஒன்று புரியலப்பா. நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க? என் பையன் சாகிறப்ப என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி. அதோடு இல்லாமல் அவனுக்கு வேற யாரும் இல்லைப்பா, அவனை ஏற்றுக்கோங்கப்பான்னு சொன்னான். என் பையன் சொல்லி நான் எதையும் செய்யாமல் இருப்பேனா? ஆட்டுக்குட்டி ஆனவரே, தேவனின் பிள்ளையாய் மாற்றினீரே. உம்மையே பலியாய் தந்தவரே, உம்மையே பலியாய் தந்தவரே. உமக்கே